ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமியை அரசியலை விட்டு ஓட ஓட விரட்டுற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன். என் கட்சி தொண்டர்கள் ஓய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஓனாய நாங்க அடையாளம் காட்டாம விட மாட்டோம் அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு டிடிவி தினகரன். கரூர்ல நடந்த துயர் சம்பவத்துக்கு திமுக அரசு தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறது இழிவான ஒரு அரசியல். இத்தனை பேரு இறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதை விட்டுட்டு, வருத்தம் தெரிவிக்கிறத விட்டுட்டு, அந்த மரணத்தை வைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அரசியல் கணக்கு போடுறல, இந்த மாதிரி ஒரு இழிவான அரசியல் எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்ய மாட்டாங்க. அது இபிஎஸ் மட்டும் தான் செய்வாங்க. கூட பாஜகவும் இணைஞ்சுக்கிட்டாங்க. தூத்துக்குடி சம்பவம் நடந்துச்சுல, அப்ப எங்க போச்சு உங்கள் உண்மை கண்டறியும் குழு? அப்ப அனுப்பாத குழு கரூர்ல நடக்குது மட்டும் ஏன் அனுப்புறீங்க? கேள்வி கேட்டாருங்க. டிடிவி தினகரன் பாஜகவை தோல் உரித்து காட்டி இருக்கிறாரு. தெரியுதா இப்போ அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க பாஜக அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லால சொல்லி அடிச்சிருக்கிறார். உண்மையிலேயே அவர் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நியாயமான கேள்வி. இதுல தமிழக வெற்றிகளும் புதுசா ஒரு வக்கீல அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறார். பிரபலமான வக்கீலா இவரு பேச போனாலே அந்த கேஸ் எல்லாமே ஜெயிச்சிருமா. இப்போ விஜய் தரப்புல விஜய்க்கு ஆதரவா இந்த வக்கீல் என்னென்னலாம் பேசுறாரோ விஜய்க்கு வெற்றி மகுடமே சூட்டிடுவாங்களாம். அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணி வாதாடுறா இந்த வக்கீலாம். யார் அந்த வக்கீல்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்காக ஸ்பெஷலா என்ன பண்ணிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த வக்கீல் அப்படின்னு டிடிவி தினகரன் ஒரு வக்கீல கையை கட்டிருக்காரு. யார் அந்த வக்கீல் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு வேலையை பார்க்காம விஜய்க்கு வக்கீல் வேலை பார்க்கிறாரு. தூத்துக்குடியில நடந்த சம்பவத்தை குறித்து வெக்கப்படாம கேவலப்படாம அங்க ஒரு உண்மை கண்டறியும் குழு அனுப்பல பாஜக, அதை கேள்வி கேட்காம கரூர்ல மட்டும் நடந்திருக்கு. பாஜகவும் அதிமுக சேர்ந்து எப்படி நாடகம் நடத்துறாங்க பாருங்க. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு விஜய்க்காக வழக்காடுறாரு வக்கீலா நின்று எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாரு. கேவலமா இல்ல? ஒரு இழிவான அரசியலா இல்ல? எக்கச்சக்கமான கேள்விகளை கேட்டிருக்காரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முழுசா எதிர்ப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலைமை இருக்காரு. ஆனா என்டிஏ கூட்டணி ஆரம்பத்துல இப்படி எல்லாம் பேசவில்லை. எடப்பாடி பழனிசாமி குறித்து டிடிவி தினகரன் பேசவில்லை. எடப்பாடி பழனிசாமிக்காக பிரச்சாரம் கூட மேற்கொள்ளுவேன், அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்டிஏ கூட்டணியில அமித்ஷா அவர்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. மனதார வரவேற்றார். ஏங்க நாங்க பங்காளி சண்டைங்க, எங்களுக்குள்ள 1008 இருக்கும், அதெல்லாம் நாங்க ஒதுக்கி வச்சுப்போம். இப்ப தேர்தல் நெருங்குது, தேர்தல் நெருங்கும் பொழுது நான் அதிமுக ஓட்டு கேட்பேன். ஏன் எடப்பாடி பழனிசாமி வேண்டிக் கொண்டு அவருக்காக நான் என்ன பண்ணுவேன், ஓட்டு கேட்பேன் அப்படின்னு பேசின டிடிவி தினகரன் இன்னைக்கு முழுசா சேஞ்ச் ஆகியிருக்கிறார். என்ன அப்படி இப்போ எல்லாரும் கணக்கு போட்டிருக்கோம், விஜய் அவர்களுக்கு கூட கூட்டணி வைக்கிறேன். இன்னைக்கு விஜயை கழுவி ஊத்திருக்கிற டிடிவி தினகரன். ஏன்னா நியாயம். இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, திமுகவுக்கு ஒரு சொம்பு தூக்குறாரு, திமுகவோட கூட்டணி. திமுக கூட டிடிவி தினகரன் கூட்டணி வைக்க முடியாது. திமுக முதல்ல வைக்காது டிடிவி தினகரனை. ஏன்னா டிடிவி தினகரன் அவர் மேல எவ்வளவு அலிகேஷன் இருக்கு, என்ன இருக்குது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தெரிஞ்ச எப்படிப்பா கூட்டணியில சேர்த்துப்பாங்க அப்படின்னா, முதல்ல இவரு டிடிவி தினகரன் திமுக கூட கூட்டணி சேர மாட்டார். அவர் எதுக்கு இங்க நியாயமா மக்களோடு மக்களா நின்று நியாயமான கருத்து சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்து மேல தப்பு, இதுல அரசோ காவல்துறையோ சம்பந்தம் இல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜகவும் விஜய்க்கு வக்கீல் வேலை பாக்குறாங்க அப்படின்னு தான் இங்க அவர் சொல்லி இருக்கிறார். உண்மையும் கூட. ஏன்னா இன்னைக்கு நாடும் நாட்டு மக்களும் நீதிமன்றமும் விஜய்க்கு எதிர்மறை நிலைமை இருக்கிறாங்க. ஆனா அதிமுகவும் பாஜகவும் விஜய்க்கு வக்கீல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அரணா நிக்கிறாங்க, டிஃபெண்ட் பண்றாங்க. விஜய் மேல தப்பு இல்லையா அப்படின்றாங்க. ஆனா டிடிவி தினகரன் கேட்கிற கேள்வி எல்லாம் ஒவ்வொரு கேள்வியும் அப்படியே சூடு போடுற அளவுக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அழிக்கிறது தான் என் வேலை, அவர் அரசியலை விட்டு ஓடணும், அதிமுக விட்டு காணாம போனோம், அந்த ரேஞ்சுக்கு நாங்க இறங்கி வேலை செய்வோம். அமமுக உறுதியாயிருச்சு, நாங்க இங்க தொண்டர்களை எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், இறக்கி விட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமின்ற ஓனாவை மக்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், தோல் உரித்து காட்டுவோம், புட்டு புட்டு வைப்போம். எடப்பாடி பழனிசாமியோட செயல் என்ன அப்படின்றத. 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடிக்கும் எனக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறாரு தோக்குறாருல, அதிமுக விட்டு அவர் ஓடணும், அந்த ரேஞ்சுக்கு தான் நான் இறங்கி வேலை செய்ய போறேன் அப்படின்னு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி குறித்து பத்த செஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே
எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் இங்க இந்த கரூர் சம்பவத்தை வைத்துக்கொண்டு அரசியல் கணக்கு போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை யாருமே செய்ய மாட்டாங்க. நேரமா இது கேள்வி கேட்டிருக்கிறாருங்க. இது நேரமா வீடே பத்தி நெறிதான், சுருட்டுக்கு நெருப்பு வேணும்னு கேட்கிற கதையா தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமியோட கணக்கு அப்படின்னு பயங்கரமா பேசியிருக்கிறாரு டிடிவி தினகரன். ஏன் இந்த கோபம் டிடிவி தினகரனுக்கு அப்படின்னா, இவரு என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தது கூட இவருக்கு பிரச்சனை கிடையாது. டிடிவி தினகரனுக்கு அதிமுக உள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா என்டிஏ கூட்டணியில பிளான் பண்ணி தூக்குனாங்க பாத்தீங்களா டிடிவி தினகரனை. நயினார் நாகேந்திரனும் இபிஎஸும் சேர்ந்து பிளான் பண்ணி இங்க டிடிவி தினகரனை வெளியே தூக்குனாங்க, ஓபிஎஸ் வெளியே தூக்குனாங்க. ஆனா ஓபிஎஸ் டீசெண்டா வெளியே வந்துட்டாரு. அவர் இந்த மாதிரி குற்றம் சாட்டல. உண்மை இருந்தா கூட பொதுவெளியில டிடிவி தினகரன் மாதிரி ஓபிஎஸ் இபிஎஸ் தான் காரணம், நயினார் நாகேந்திரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லல. ஆனா டிடிவி தினகரன் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறதுக்கு காரணம் இவங்க 2 பேர் தான். அவர் சொல்லல, ஆனா அவர் சார்பா நின்று நான் சொல்றேன், நான் இந்த கூட்டணியில இருந்து என்டிஏ கூட்டணியில இருந்து ஓபிஎஸும் நானும் வெளியேறதுக்கு முழுக்க காரணம் இபிஎஸும் நயினார் நாகேந்திரனும் தான். ஏன்னா இபிஎஸ் சகுனி வேலை பாக்குறாரு. இந்த கூட்டணிக்குள்ள நாங்க இருந்தா இவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகும். ஏன்னா பாஜக ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க, தென் மாவட்டங்கள்ல இவங்க 2 பேரை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா இபிஎஸ் என்ன கணக்கு போட்டாருன்னா, இவங்க உள்ள இருந்தா நம்மளுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிரும். ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவி சேர்ந்து தென் மாவட்டங்களை கவர் பண்ணிட்டா வட மாவட்டங்கள்லயோ கொங்கு மண்டலத்திலேயே எடப்பாடி பழனிசாமியில கவர் பண்ண முடியலன்னா இவர் டம்மி ஆயிடுவாரு. அதெல்லாம் கணக்கு வச்சுதான் டிடிவி தினகரனை ஓபிஎஸ் பிளான் பண்ணி கூட்டணியில இருந்து வெளியேற்றினார். இந்த கோபம் டிடிவி தினகருக்கு இருந்தது. டிடிவி தினகரன் மனநிலைமை என்னவா இருக்கு? எப்ப நான் எதுவுமே சொல்லலையே, என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக உள்ள வரும்போது நான் சேர்ந்து உழைப்பேன் தான் சொன்னேன். முதலமைச்சர் வேட்பாளராக அமித்ஷா அவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்காக நான் துணை நின்று அந்த கட்சிக்காக நான் உழைப்பேன், அவரை முதலமைச்சர் ஆக்குவேன் நானும் தானே சொன்னேன். இது ஏன் இவ்வளவு ஏன் எடப்பாடி பழனிசாமிக்காக நானே பிரச்சாரம் மேற்கொள்றலாம் சொன்னேனே. அப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருந்தாரு. எதுக்கு இந்த மாதிரி ஒரு சகுனி வேலையை பார்த்து என்ன கூட்டணியிலிருந்து இந்த கோபம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாலும் அண்ணாமலை போன்றவர்களை டிடிவி தினகரன் சமாதானப்படுத்தினாங்க. நயினார் நாகேந்திரன் சமாதானம் பண்ண முடியவே முடியாதுன்றார். ஒரே ஒரு கோரிக்கை, திரும்பவும் நான் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரேன், எந்த நிபந்தனையும் இல்லை, நான் வரேன், ஆனா முதலமைச்சர் வேட்பாளரா இபிஎஸ் இருக்கக்கூடாது, என்டிஏ கூட்டணிக்கு தலைமையா அவர் இருக்கக்கூடாது, வேற யாருன்னா மாத்துங்க. ஏன் வேலுமணியை கொண்டு வாங்க, தங்கமணியை கொண்டு வாங்க, விஜயபாஸ்கரை கொண்டு வாங்க, யாரை ஜெயக்குமார் கூட கொண்டு வாங்குங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒற்றை கோரிக்கையில டிடிவி தினகரன் இருந்தாரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்த சொன்னார், டிடிவி தினகரன் இனி மறுரூபத்தை பாப்பீங்க, எடப்பாடி பழனிசாமி எப்படி வீழ்த்த போறோம், எடப்பாடி பழனிசாமி அழிக்காம ஓயாது அமமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த ரேஞ்சுக்கு இறங்கி வச்சு செஞ்சிருக்கிறாரு. பாஜகவை செஞ்சிருக்காரு. பாஜகவை எதிர்க்காம இருந்தாரு, பாஜகவையும் இப்ப எதிர்க்க ஆரம்பிக்கிறார். பாஜகவும் அதிமுக கூட சேர்ந்து அரசியல் இழிவான ஒரு கணக்கை போடுறாங்க. இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க, அந்த குடும்பத்தோடு நிக்காம இவங்க இறந்தவங்களை வச்சு அரசியல் கணக்கு போடுறாங்க. இந்த இழிவான ஒரு அரசியல் தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. விஜய் அவர்கள் மேலேயே குற்றத்தை சுமத்திருக்காரு. இந்த சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக்கணும், அரசு மேலேயோ போலீசார் மேலேயோ இந்த தவறு இல்ல, விஜயால தவறு அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஜய் கூட கூட்டணி வைக்க போறாங்கன்னு பேசியிருந்தாரப்பா, ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு கேட்கலாம். ஆனா டிடிவி தினகரன் நியாயமா நின்று பேசுறாரு, மக்களுடைய உணர்வுகளை குறித்து பேசுறாரு அப்படின்னு தான் இங்க நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க என்ன ஒரு அரசியல் ஆதாயம், இப்போ டிடிவி தினகரன் நினைச்சிருந்தா விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிக்கிறத விட பாஜக ஆதரவு தெரிவிக்கிறத விட அதிகமா ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாம் பேசு, இந்த 3வது ஒரு அணி உருவாக போது டிடிவி தினகரன் இது என்ன பண்ணார், உறுதிப்படுத்த. ஏன் விஜய் கட்சி ஒன்னும் குற்றவாளி கட்சியில இல்லப்பா, அவர் வந்திருக்கிறாரு, அவரு அணியில அவர் தலைமையில 3வது ஒரு அணி உருவாக்குறதுல வாய்ப்பு இல்லை, ஏன் உருவாக்கட்டும் என்ன இப்போ அப்படின்லாம் பேசியிருந்தாரு. சப்போர்ட் பண்ணீங்களா, சப்போர்ட் பண்ணலாமே என்ன அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அரசியல் கணக்குதான் விஜய் தலைமையில ஓபிஎஸ் போய் சேர போறாரு, டிடிவி தினகரன் போய் சேர போறாங்க, பிரேமலதா சேர போறாங்க, இப்படின்னு எல்லாமே ஒரு அரசியல் கட்டமைப்புல என்ன பண்ணாங்க, எல்லாரும் நகர்வுல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இன்னைக்கு விஜயை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு டிடிவி தினகரன். ஏன்னா மக்கள் பக்கம் இருந்து, ஏன்னா ஒரு அரசியல் ஆதாயம் தேடணும்னு நினைக்கவே இல்லை. அவர் நினைச்சிருந்தா தேடி இருக்கலாம், விஜய்க்கு ஆதரவா நின்று இருக்கலாம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நிக்கிறது என்ன, பாஜக நிக்கிறது என்ன, டிடிவி தினகரன் நினைச்சிருந்தா 10 மடங்கா விஜய்க்கு ஆதரவா நின்று பேசியிருக்க முடியும். ஆனா அவர் அந்த அரசியல் கையில் எடுக்கல. டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, பாஜக மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி நான் நாகரிகமற்ற ஒரு அரசியலை, இழிவான அரசியலை நான் கையில் எடுக்க விரும்பல,
மக்களோடு மக்கள் நின்னா அந்த உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். 41 பேர் இறந்தாங்கல்ல, அந்த உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு நான் நிக்கிறேன். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் அவர்கள் சொல்லிட்டு சட்டமே சொல்லிருச்சு. மீறி நான் நின்னா இழிவான அரசியல் தானே நான் தேடுறேன். ஆனா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சமம். சட்டத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் குற்றவாளியா நிக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் இந்த 41 மரணத்துக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. தெரிஞ்சும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் விஜய்க்கு ஏன் இப்படி ஆதரவா நிக்கிறாங்க, ஏன் இந்த அளவுக்கு விஜய்க்கு அரணா நிக்கிறாங்க? இந்த மாதிரி இழிவான அரசியலை நான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் மக்கள் பக்கம் நிக்கிறதுனாலதான் விஜயும் கைய காட்டுறேன் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது. எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு தோல் உரித்து காட்டுவேன் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே பொறுமையா இருந்தாங்க. விஜயுடைய விஷயத்துல சட்டம் தன்னுடைய கடமை செய்யற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அவசரப்பட்டு யாருமே கருத்து சொல்லல. ஆனா முன்னாடி பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும் விஜய்க்கு சொம்பு தூக்குனாங்க. விஜய் மேல தப்பு இல்லப்பா, அவர் நிரபராதி, இந்த சம்பவத்துக்கு அரசும் காவல்துறை தான் பொறுப்பு அப்படின்னு இவங்க 2 பேர் மட்டும் தான் கூவிட்டு இருந்தாங்க. மற்ற யாருமே கூவவே இல்லை. எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா தனிநபர் விசாரணை அவங்க வெளியே வரட்டும், ஏன்னா இது விசாரணையில் இருக்கிறதுனால நம்ம கருத்து சொல்லக்கூடாது, அவங்க அறிக்கை வெளியே வரட்டும், உயர் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க, நீதிபதிகள் எதுனா கருத்து சொல்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும் சட்டம் தன்னுடைய கடமை செய்த பிறகும், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் கிளியர் ஆயிட்ட பிறகும் இன்னைக்கு சட்டத்தையே புறம்பா தள்ளுற அளவுக்கு இவங்க கருத்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவங்களுடைய மனநலம் என்ன, இவங்களுடைய அரசியல் கணக்கு என்ன? ஒண்ணுமே இல்லை. எதனா பயன்படுத்தி எதனா யூஸ் பண்ணி விஜய தாம் பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய அரசியல் கணக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல எப்படி வேணா ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கணும். ஆனா இப்படிதான் ஜெயிக்கணும் அப்படின்லாம் இல்லை. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அந்த உயிரிழந்தவர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்தணும்னா இந்த மாதிரி அரசியல் எல்லாம் பண்ணக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்யறாரு அப்படின்னு டிடிவி தினகரன் தெல்ல தெளிவா தோல் உரித்து காட்டியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை நாங்க செய்யணுமா? நாங்க செய்ய மாட்டோம். டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் பாஜக குறித்தும் தோல் உரித்து காட்டுகிறாரு. இந்த மாதிரி ஒரு இழிவான அரசியலை நான் தேடணும்னு அவசியம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை ஒழிக்கிற வரைக்கும் ஓயாது அமமுக. என்னுடைய தொண்டர்கள் எல்லா இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஓநாயை தோல் உரித்து காட்டுவோம் அப்படின்னு சபதம் ஏற்றிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.